எல்லோரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு எதிர்பாராத சம்பவம் நடக்கும். அப்படி நான் பண்ண கோஸ்ட் ரிசர்ச் என் நண்பனே காவாங்கன்னு நான் நினைக்கல. இதுதான் என்னோட கடைசி வீடியோ. ஹலோ ஏரியா பாய்ஸ், நம்ம சேனலில் கோஸ்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும். இவர் தான் நம்ம சேனலோட ப்ரொடியூசர். எல்லாரும் ஏரியா பாய்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் இப்போ வந்து ஒரு ரியல் கோஸ்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான அப்டேட் சேனலில் சீக்கிரம் வரும். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். ஓகே, தேங்க்யூ. என்னடா நீ வந்ததுலேருந்து படிச்சுக்கிட்டே இருக்க, அப்படி என்னத்தை தண்டா படிப்ப? டேய், கோஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன்டா. என்னது பேயா? பண்ணுறதுதான் சரிப்பா. பேய ரூமுக்குன்ட்டு கூட்டிகிட்டு வந்துடாத. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். என்ன லைட் அமுத்திட்டு படுத்துரு. ரித்திக், முனியப்பன் இருக்கீங்களா? இருக்கோம் சார். சார், சொல்லுப்பா. 3 பேர் மர்மமான முறையில் இறந்து போனாங்க சார். அதை பற்றி சார். எதை பற்றிப்பா? சார், நம்ம ஹாஸ்டலில் 2 வருஷம் முன்னாடி சம்பவம் நடந்துச்சுல, அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார், என்னோடய லைஃப்லேயே மறக்க முடியாத ஒன்றுப்பா. அப்படி என்ன சார் நடந்துச்சு? அந்த பசங்க செத்ததே மர்மமாக இருந்துச்சு. நானும் பசங்கள்கிட்ட விசாரித்தேன். ஏதோ மோதிர சாபம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் என்னான்னு தெரியலப்பா. எதுக்குப்பா கேட்குற? நான் கோஸ்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன் சார். அதான் சார். அந்த சம்பவம் நடந்து ஒரு 3 வாரம் கழித்து ஒரு பெரிய சேனல்லேருந்து வந்து விசாரித்தாங்க. நானும் நடந்ததை சொன்னேன். அதை வச்சு அவங்க ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் பேர் சாபம். நீ அந்த வீடியோவை பாரு, அதில் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த சேனல் சார்? சேது ஃபிலிம்பா. ஓகே சார், நான் பார்க்குறேன்.
நம்ம பார்த்தது இப்போ பேயா இல்லை நம்ம பிரம்மையா? இப்போ யார்கிட்ட இதை பற்றி சொல்ல வேண்டாம், சொன்னால் சிரிப்பாங்க. ஓ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதை வச்சு நம்ம ஒரு வீடியோ பண்ண என்ன? எங்கடா போனோம் எவ்வளோ நேரம்? ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருந்தான்டா, அவனை பார்த்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. உங்ககிட்ட தான் மோதிரமே இல்லைல்ல, எது அது? என்னடா சொல்ற? லைட்டர் ராடி, அந்த லைட்டர் ராடி. போச்சுடாடி, அடுத்து என்ன பண்ண போறோமே தெரியலடா, பயமா இருக்குடாடி. மாட்டிக்கிட்டோம், அடுத்து என்னெல்லாம் நடக்கும்னு தெரியலடா. மாட்டி சாக போறோம். பயமா இருக்குடாடி, இதான் சொல்லிட்டு பண்றா. பயமா இருக்குடாடி, அடுத்து என்னடா சாக போறோம், செத்து போயிருவோம்டா. என்னடா இதான் சொல்லுடா. என்னடா ஆச்சு? மாட்டிக்கிட்டோம்டா, போச்சுடா, வெளில வர முடியாதுடா, போச்சுடா. என்னடா சொல்லுடா, சொல்லுடா. என்னடா நடக்குது இங்க? என்னடா? நான் அப்பயே சொன்னேன், ரிசர்ச் பண்றதோட சரி ரூமுக்கு கொண்டு வந்துடாதுன்னு சொன்னேன், கேட்டியாடா? என்னால வரல. அப்புறம் யாரால? இல்ல நீ எடுத்து மோதிரத்தணும் அதான் பார்த்து. என்னடா பண்ணுது? என்னதான் நடக்குது இங்க? அந்த மோதிரத்துக்கு இதுக்கு என்னதான் சம்பந்தம்? 1990ல அள்ளின்ற ஒரு கிராமம். அங்க செல்வமும் செழிப்பும் கொட்டி கிடந்துச்சு. அங்க இருக்கிற மக்களும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இத பார்த்த ஒரு முனிவரும் ஏன் நம்மளும் அங்க போய் சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சு அங்க போனாரு. ஆனா அந்த கிராமத்துல இருக்கவங்க இந்த முனிவரை கல்லால அடிச்சு வெளியே போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டாங்க.
இதனால கோபமடைஞ்ச அந்த முனிவர் தன்னுடைய கையில இருந்த மோதிரத்தை கலட்டி மிகப்பெரிய பூஜை ஒண்ணு செஞ்சாரு. அந்த பூஜையில ஈவு இறக்கமே இல்லாத கொடூரமான ஒரு ஆத்மாவை உருவாக்கி அந்த மோதிரத்துக்குள்ள புகுத்தினாரு. அந்த மோதிரத்தை கிராமத்துக்குள்ளேயும் ஏவி விட்டுட்டாரு. இந்த மோதிரம் மக்கள் கிட்ட பேராசைய உண்டாக்கி எல்லாரையும் கொடூரமா கொன்றுச்சு. இப்போ அந்த மோதிரத்தால அல்லின்ற கிராமமே சுடுகாடா மாறிடுச்சு. அதனாலதான் அந்த மோதிரத்தை நான் எடுத்தேனா? நீதான் இதை பத்தி ரிசர்ச் பண்ணல, அதுல இருந்து எதையாவது பண்ணுடா. ஒரு வழி இருக்கு. சரி, அப்ப அதையாவது பண்ணுடா. என்னடா என்னடா பண்ற? சாபத்தால செத்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கீங்களா? டிஸ்டர்ப் பண்ணாங்க. என்னடா ஆச்சு? சாபத்துல மாட்டிக்கிட்டீங்களா? நீங்க நீங்க யாரு? இந்த சாபத்தை உன்னால மட்டும்தான் முடிக்க முடியும். என்னால எப்படி முடியும்? 8 கிரகங்கள் உச்சகட்ட பிறந்தனால் மட்டுமே இதை உடைக்க முடியும். அதுதான் நீ. நானா? என்னால எப்படி பண்ண முடியும்? என்னால இங்க ரொம்ப நேரம் இருக்க முடியாது. இந்த மோதிரம் இங்கேதான் இருக்கு. அதை தேடி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சோன்னு நல்லா கையில வச்சு இறுக்கமா மூடி குழி தோண்டி தண்ணி ஊற்றி புதைச்சிருங்க. இதுக்கு மேல நேரத்துக்கு வீணடிக்காத. வா முகூர்த்த தெரு வா போ. இங்க பாருடா.
எங்கடா போனே? எங்கடா போன எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்கல. இனிமே என்னால் இங்கே இருக்க முடியாது. ஏன்டா? அந்த சாபத்தால் நானும் செத்துட்டேன். உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ நேரம் உன் கூட இருந்தேன். பாய். என்னடா சொல்கிறடே? என்னப்பா இந்நேரத்தில்? நீங்கள் யார்? நான் தான்ப்பா ஹாஸ்டல் வார்டனு. இல்லை, இங்கே ஜான் சார் இருந்தார்ல. அப்படிலாம் யாரும் இல்லையாப்பா. என்ன பேர் சொன்ன? ஜான் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தவரை அப்போ கேட்குற? என்னது, அவர் செத்துட்டாரா? ஆமாப்பா. சார் எப்படி சார் செத்தாரு? ஏதோ மோதிர சாபத்தில் செத்துட்டு தான் சொன்னாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. அன்றைக்கி நடந்ததை நினச்சா பயமாக தான் இருக்குது. அந்த சாபம் இன்னும் முடியல. நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் இனிமேல் கோஸ்ட் வீடியோ போட மாட்டேன். யாரோடதுக்கும் எந்த பொருளுக்கும் பேராசைப்படாமல் இருந்தாலே எந்த சாபமும் வராது. குட் பை. அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.